ஜீவனோடு நிறுத்தியிருக்கிறீரப்பா. ஆமென். என்னை கண்ணின் கண்மணி போல் நீர் என்னை காத்தீர். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு கட்சிக்கிற சிங்கத்தை போல எழும்பி நின்றாலும் சத்துருவின் இஷ்டத்திற்கு நீர் என்னை விட்டு கொடுக்கல ஆண்டவரே. ஆமென். மரண இக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆமென். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து நின்றது. ஆமென். எல்லா கட்டுகளையும் நீர் உடைத்து போட்டீர் ஆண்டவரே. எல்லா துர்ச்சன பிரவாகங்களையும் நீர் தகர்த்து போட்டீர் ஆண்டவரே. வியாதி நெருங்கினது, சத்துருவிற்கு ஆமென் மரணம் நெருங்கினது. ஆனா வியாதிக்கோ மரணத்திற்கோ விட்டு கொடாமல் ஆமென் ஜீவனோடு என்னை நிற்க பண்ணினீரே. ஹல்லேலூயா. அப்படி உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்த ஒரே கர்த்தர் அவர் மட்டுமே. ஆமென். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற நல்ல தெய்வம். அவர் அடிக்கிறார், அவருடைய கரமே ஆமென் காயங்களை ஆற்றுகிறது. அவருடைய கரமே காயங்களை ஆற்றுகிறது. கர்த்தர் கொள்ளுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறது. ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏறி வர பண்ணினீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளை நான் கண்டேன். ஆனால் கர்த்தர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து அவருடைய சமூகத்திலே என்னை நிற்க பண்ணினார். என்னை திரும்பவும் மறுபடியும் என்னை தேற்றினார். அவர் என்னை மறுபடியும் என்னை கட்டினார். மறுபடியும் என் காயங்களை ஆற்றினார். மறுபடியும் என் ரணங்களை ஆற்றினார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ் எஸ் Jesus yes Jesus rikada shigaraduna rahasyatanaro. Hallelujah hallelujah hallelujah. Amen amen amen. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நுகத்தடியை நான் முறித்தேன், உன் கட்டுகளை நான் அறுத்தேன், இனி நீ அடிமைப்படுவது இல்லை என்று நான் உனக்கு சொன்னேன் என்று. ஆமென் ஆமென். என் நுகத்தடிகளை முறித்த கர்த்தாவே, எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீங்க? நுகத்தடிகளை முறித்தீரே ஆண்டவரே, கட்டுகளை அறுத்தீரே ஆண்டவரே. எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தினீரே ஆண்டவரே. ஆமென். என்னை தூஷித்த மனிதர்களுக்கு நீர் வெட்கத்தை உடுத்தினீரே ஆண்டவரே. ஆமென். ஒடுங்கின ஆவியோடு நின்ற எனக்கு துதியின் உடையை உடுத்துவித்தீரே. ஆமென். கண்ணீரோடு நின்ற என்னை களிப்போடு நிற்கும்படி மாற்றினீரே. வேதனையோடு வந்த என்னை ஆமென் சந்தோஷத்தோடு திரும்பவும் வர பண்ணினீரே. ஓ ரஹத சிகரதனா. ஆமென். நீர் என்னை ஒரு நாள் வறுமையா விடல ஆண்டவரே. நீர் என்னை ஒரு நாள் கைவிடலப்பா. நீ நடத்தி வந்த அதிசயமான பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீர் என்னை நடத்தி வந்த ஆச்சரியமான சூழ்நிலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, இருளினை சூழ்ந்த நேரங்களில் எல்லாம் எனக்கு வெளிச்சமா இருந்தீரே அப்பா. ஆமென். சத்துரு இந்த நன்மை எனக்கு கிடைக்காது என்று நினைத்தான். ஆமென் ஆமென். சத்துரு நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டா என்று உன் இருதயத்தை அவன் சோர்வடைய பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஆவியானவரோ, ஆனால் கர்த்தரோ உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து. ஆமென். எந்த இடத்திலே சத்துரு உன்னை நிந்தித்தானோ, எந்த இடத்திலே சத்துரு தூஷித்தானோ, அதே இடத்திலே திரும்பவும் தலையை உயர்த்தி ஆமென் ஆமென் நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்பதற்கு அடையாளத்தை காண்பிக்க செய்த கர்த்தாவே. ஓ ரிகதல ஷிஹரதனோ ரிகவலபௌ சந்துராதன ரகசியாதனர. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் அப்படியே நினைவு கூர்ந்து, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆமென் ஆமென். இன்னைக்கு யாரும் அழுகையோடு நிற்க போறது இல்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நிற்க போகிறீர்கள். ஆமென் ஆமென். அநேகருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை என் கண்கள் முன்பதாக கொண்டு வர
வருகிறார். ஆமென் ஆமென். எதிர்பார்க்காத விதங்களிலே அவர் நன்மை செய்தார். நீ நினைத்து கூட பார்க்காத விதங்களிலே நன்மை செய்தார். ஆமென் ஹalleluya. ஆமென். இதோடு முடிந்தது என்று சிலர் எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் முன்பதாக அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். கைவிடல. இந்த இடத்துல இருக்கிற அதனே எத்தனையோ நபர்களை கர்த்தர் மரண படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்தார். ஹalleluya. ஆஸ்பத்திரி காவல்களுக்கு விட்டு கொடாமல், மருத்துவ காவல்களுக்கு விட்டு கொடாமல், ஆமென், ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நிறுத்தினார். ஹalleluya. பரம வைத்தியரா இருந்த தெய்வமே, நல்ல ஔஷதமா இருந்தவரே, ஆமென், ரணங்களை ஆற்றுகிற நல்ல ஔஷதமே, ஆமென், கிளையாத்தி பிசின் தைலமா இருக்கிறவரே, ஓரா கதலா ஸ்ரீஹரதனனா ரிகவரபலபோ ஷபலதரகசியாத்தனரா லஹதலா ஸ்ரீஹரமனோ திகம் தரபோ ஷியாரபரபலபோ ஷியாரதனா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னை ரட்சித்த தேவனை நான் உயர்த்தி அவரை நான் தொழுது கொள்ளுவேன். ஆமே, துதிகளோடு ஆடல் பாடல் சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் நான் வருவேன். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியின் முன் வாருங்கள். இதோ இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவர். நன்றி அப்பா. Thank you Lord. Hallelujah. Oh rakadala shahala tanarano rikababala darashiham tarabauria rikabarabala bauti aragadandara dinara rikala shihama manadalo rikabala shihadandara dalarhandara bauria rikababala taragase. ஆமென். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். அவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். ஹalleluya. ஆமென் ஆமென். எல்லா சத்துருவின் கிரியைகள் உடைக்கப்படுகிறது. துதி தேவ ஜனமே, துதிக்க ஆமென். சத்துரு வெட்கத்தோடு திரும்புகிறான். ஆமென் ஆமென். கர்த்தர் செய்தவைகளை நினைத்து துதிங்க. கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நினைத்து துதிங்க. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். இதோ துதிக்க சத்துரு தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து விழுகிறான். எதிரி தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து விழுகிறான். சத்துரு வெட்கத்தோடு திரும்புகிறான். பிசாசு வெட்கத்தோடு திரும்புகிறான். தீமைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த சத்துரு ஒன்றுமில்லாமல் தகர்க்கப்பட்டு போகிறான். துதி தேவ ஜனமே. கர்த்தாவே நீர் ஒருவரே பெரியவர். கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த. தேவாதி தேவனே நீர் ஒருவரே உன்னதமானவர். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே. ஓ ஹalleluya. வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வலோக சக்கராதிபதியே, மகிமை நிறைந்த ராஜாவே, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன், ஆமென், எங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாய் எங்களுக்கு கிடைத்த மேன்மையான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. ஓ ரகதல ஷஹரதன ரிகபபல துரகசியாதன ரிகபபல துரமஷே ரிகவரபல போட்டியாரவரவரவோ சந்துரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர்,
அன்பிற்கு அளவே இல்ல, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. ஹல்லேலூயா. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். Yes Lord. ஒரு மகன் சிவரவலதுர நகசியாத்தன ஆவியானவரே, இந்த அசைவாடுதலுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பலத்த அசைவாடுதலுக்காக நன்றி. உம்முடைய அடியாரை பட்சிக்கிற உம்முடைய அக்கினி தழலுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய ஜனத்தின் மீது அக்கினி மயமானவராய் நீர் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலையாய் எங்கள் நடுவில் ஜுவாலி தெரிகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஹல்லேலூயா. தானியேலும் நம்பர்களை விடுவிக்கும்படிக்கு ஆமென் அக்கினி சூளையிலே உலாவின கர்த்தாவே, அக்கினியின் நடுவில் உலாவுகிறவரே, மோசேக்கு அக்கினியின் மூலமாக வெளிப்படுத்தினவரே, அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிறவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினி தழல் எங்கள் நடுவிலே பற்றி பிடிக்கிறபடியே ஸ்தோத்திரமையா. எல்லா அசுத்தங்களும் எரிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆவியானுடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்குகிறபடியே ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, எல்லா பாதாள கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதியின் கூறுகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் உன் நுகத்தடியை முறிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அடிமைப்படுவது இல்லை, இனி நீ வியாதிக்கு அடிமைப்படுவது இல்லை, இனி நீ பிசாசுக்கு அடிமைப்படுவது இல்லை, இனி நீ சத்துருவுக்கு அடிமைப்படுவது இல்லை. நான் உன் நுகத்தடிகளை முறித்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன் நுகத்தடிகளை முறிக்கிறவராய் எழுந்தருளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேகதிவா சிகரவனா. கர்த்தரை நம்பி இருக்கிற ஆத்துமாவே, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற ஆத்துமாவே, அவருடைய பாதத்தை நம்பி இருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பல, நிறைவான பல. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit. Hallelujah. Ora kadala shikaradana rikababala shaharatana. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் தெய்வீக பிரசன்னத்தை நான் உணரணும்னு விரும்புகிறீங்க? அவருடைய மெல்லிய பிரசன்னத்தை நான் உணரணும். ஆமென். அவர் என் பக்கத்துல தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என் வலது பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் என்னை கடந்து போகிறார். அவர் இடது பக்கத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியாருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல இரு கரத்தை உயர்த்தி என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய மெல்லிய பிரசன்னத்திற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். முடிவு பரியந்து உமக்காக நிற்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆளுகை செய்யுங்க ஆவியானவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என்னை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரை? ஆமென். உம்முடைய முகத்தினுள் என் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக.
பாவியாகி என் மீது கிருபையா இருங்க ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போயிட்டான்ப்பா. ஜெப வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, வேத வாசிப்பு இல்ல, ஏதோ உலகத்துல வாழணுமேனு ஒவ்வொரு நாளையும் நான் கடத்தி கொண்டு இருக்கிறேன். உண்மையான ஆவிக்குரிய ஜீவி என்னால செய்ய முடியல ஆண்டவரே, என்னால முடியலப்பா. இந்த ஜெப குறைவு இருக்கு, பரிசுத்த குறைவு இருக்கு, விசுவாச குறைவு இருக்கு ஆண்டவரே. சில சூழ்நிலைகளில் உண்மை நம்புகிறத நான் விட்டுறேன் அப்பா, நான் சோர்ந்து போயிடுறேன் அப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இருதயம் உடைந்து தேவனை நேசிக்கிறவர்கள், ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, அவரை நினைக்கும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வரும், அவரை நினைக்கும் போதே இருதயம் உடையும், அவரை நினைக்கும் போதே இருதயம் ஏங்கும். ஆமென். கர்த்தரை துதிக்க துவங்கும் போதே இருதயம் அப்படியே தேவனிடத்தில் சாருகிறதை உணர முடியும். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். யாராகிலும் எனக்கு ஆண்டவருக்கு இடையில பிரிவினை இருக்குது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சி எனக்கு இல்லைன்னு யாராவது உணர்வீங்கன்னா, திரும்பவும் இருதயத்தில் இருக்கிற அந்த பாவத்தை எடுத்து வெளியில போட்டுட்டு இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க, இருதயத்தில் நீ கசப்பு வைத்திருந்தேன்னா, உன் இருதயம் மன்னிக்காம இருந்திருந்தேன்னா, நான் எப்படி உன்னில் வாசம் பண்ண முடியும்? நான் எப்படி என் பிரசன்னத்தினால் உன்னை மூட முடியும்? ஆமே, அசுத்தம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஆமே, ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் சில நபர்களை பார்த்து, இருதயத்தை கடினப்படுத்தாதே, அந்த கடின இருதயத்தை மாற்றிவிட்டு ஆமே மன்னிக்கிற அன்புள்ள தெய்வீக சுவாபமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தான் தெரியும். ஆண்டுடைய சமூகத்துல மன்னிங்க ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை உணர விடாதபடி மன்னிக்க முடியாத இருதயம், கல்லான இருதயம், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்களை சொல்லி 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 அழுக்கை வைத்துக்கொண்டு கசப்பை வைத்து கொண்டு இருக்கிற அந்த இருதயம் ஆவியானவர் உடைக்கும்படி விரும்புகிறார். உடைத்து என் பிரசன்னத்தினால் உன்னை நிரப்புவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சாபத்தீடானதை உன்னை விட்டு நீ நிக்கிரகம் பண்ணாவிடில் நான் உன்னிடத்தில் உலாவுவது இல்லை, நான் உன்னிடத்தில் வாசம் பண்ணுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சாபத்தீடானதை எடுத்து மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகதா ஷிகரவனோ ரிகபலமோ ஷபலதரகசியாதனரா. பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவ கரைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. தேவையில்லாத எண்ணங்கள், அசுத்தங்கள் நீங்குவதாக. ஆமை, பகைகள் விலகுவதாக, மாம்ச கிரியைகள் அழிவதாக, கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள் எல்லாம் நீங்கி போவதாக. கர்த்தருடைய ஆவியானவரே, ஓ அசைவாடுவீராக அசைவாடுவீராக. ஓ ரிகபலப ஷிகரதனா ரிகபரபலப ஷபலகதரா. ஆமென் ஆமென் ஆமென். ஒப்பு கொடுங்க ஆவியானவர். ஆமென். இன்றைக்கு உணர்த்துகிறார். அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென் ஆமென். நான் உனக்குள்ளாய் வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், உன்னோடு உறவாட விரும்புகிறேன். என் இருதயத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் உனக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆமே, நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டேன். ஆமே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமே, அவருடைய மகிமை இதோ பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுக்கு மகிமையாய், ஆமே, அவருடைய மகிமையை கர்த்தர் உங்கள் மீது வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகபபல ஷகரதனா ரிகபரபலப ஷபலதரா. ஆமே, கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும் ஆவியானவரே. மனம் திரும்பாத இருதயங்கள் இன்றைக்கு குணப்படட்டுமையா. உன் நாவு அல்ல, உன் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்பு என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச பகைகளை விட்டு விட்டு என்னிடத்தில் வா. ஆமே, ஜென்ம சுவாபங்களை விட்டு விட்டு தேவ சமூகத்திலே வா. ஆமே, அழுக்குகளை பாவங்களை விட்டு விட்டு என் சமூகத்திலே
வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பது இல்லை. அசுத்தத்தோடு ஒருவனும் அவரை நெருங்குவது இல்லை. பாவத்தோடு ஒருவரும் அவரிடத்தில் கிட்டி சேர்வது இல்லை. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. ஆமே, அவர் சுட்டெரிக்கிறவர். அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் எரிச்சலுள்ள தேவன். ஆமே, அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர். ஆமே, ஒப்புரவாகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்புரவாகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்புரவாகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படாதே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்படாதே. ஓ ரகதல ஷஹரதல. ஆமென், ஆமென், ஆமென். என் இருதயத்தை உம்மிடத்தில் தருகிற ஆண்டவரே, என் இருதயத்தை உம்மிடத்தில் தருகிற ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார். யோவானை போல் என் மார்பிலை சார்ந்து கொள்ளும்படியாக, யோவானை போல் என் மார்பிலை சாய்ந்து கொள்ளும்படியாக வல்லவோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மனிதனை நம்பி அல்ல, மனிதனை சார்ந்து அல்ல, என் மார்பிலை சார்ந்து கொள்ளும்படியாக உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தனிமையாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை நான் தனிமையாக விட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டிய ஆத்துமா, அவருடைய சமூகத்தை விட்டு பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆத்துமா. ஓ ரிகபபல ஷிகரதனா ரிகவலபோ ஷபலதரா. இன்றைக்கு பிரசன்னராய் நாம் நடுவில் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் ஓ நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று. ரிகபபல ஷிகபபரதுனரபா ரிகவரபலபோச்சியாரா. ஆமென். அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக இருதயங்களோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே, கோபத்தை எடுத்து மாற்றிவிடு என் மகளே. ஆமே, அந்த மாம்ச பகையை எடுத்து மாற்றி போடு. இன்றைக்கு நான் உன்னை விசேஷித்த ஆவியினால நிரப்புவேன். விசேஷித்த ஜப ஆவியினால் உன்னை நிரப்புவேன். சில நுகத்தடிகளை நான் முறித்து போடுவேன். உன் பாவங்களை விட்டு நீ மனஸ்தாபப்பட்டு என் சமூகத்தில் உள்ள ஒப்பு கொடுக்கும் போது அந்த சத்துரு போட்ட நுகத்தடியை நான் முறித்து போடுவேன். உன் பாவத்தினால் வந்த வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு சொஸ்தமாக்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. பாவம் மன்னிக்கப்பட்ட அதே நேரத்திலே அவன் வியாதி சொஸ்தமாக்கப்பட்டது. ஓ, வியாதிக்கு காரணமாய் இருக்கிற அந்த பாவங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படி எச்சரிக்கிறார். விட்டுவிடு, விட்டுவிடு. ஆமென். மனம் திரும்பி என்னிடத்தில் வா, நான் உன் நுகத்தடியை முறித்து போடுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஓ ரகதல ஷிகரபனா ரிகபரபலபோ ஷபலதரா. ஆவியானுடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிடத்தில் வரும்போது ஆமென், அவரிடத்தில் இருக்கிற குற்றங்களை மாற்றி அவர் பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் தமது ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகதல ஷிகரவனோ. ஆமென். வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடை
துன்பங்கள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தலுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே ஆமே. உம்முடைய சித்தம் போல உருவாக்கும் ஐயா, உம்முடைய சித்தம் போல வணைந்தெடுப்பீராக. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி ஆமே சொல்லுவோம் ஆண்டவரே. களிமண்ணான ஆவியானவரே உருவாக்குங்கப்பா. இடத்துல இருக்க அழுக்குகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிக்காம இருக்கிறோம்பா, ஜெபிக்காம இருக்கிற உம்மை விட்டு தூரம் போன சோர போன அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் திரும்பவும் திரும்பவும் தமது கிருபைகளை கொடுத்து நிலை நிறுத்த விரும்புகிறார். ஆமே. தன் பாவங்களை உணர்ந்து மனசாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்புகிறவனை கர்த்தர் திரும்பவும் அணைந்தெடுக்கிறார். திரும்பவும் ஜெப ஆவியை கர்த்தர் தருகிறார். அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உண்டாகிறது. தேவனோடு உள்ள உறவு இன்றைக்கு திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவரோடு வாழ்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை காட்டப்படுகிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுகிற கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் திரும்புகிறவர்களை கர்த்தர் விசேஷித்த ஜெப ஆவியினாலே நிறைத்து அப்படியே சமூகத்தில் காத்திருக்க வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் அனுக்கிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தமாக்குகிற பரலோக அக்கினியே, உம்முடைய ஜனத்தை அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறவரே, எல்லா அசுத்தங்களும் எரிக்கப்படுவதாக, எல்லா பாவ நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, பாவ கரைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தருடைய அக்கினி தழல் தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் விழுகிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக அக்கினி பரலோக அக்கினி ரீகா தீபோ சம்தரபௌரியா. யோ இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. பாவ கட்டுகள் சத்துருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. மறைந்து மறைந்து போராடுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆமென். குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற அசுத்த ஆவிகள், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகள், ஆமே, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குகிற ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு வெளியேறுகிறது. ஆமென் ஆமென். இனி வாதாட முடியாது. இனி குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஓ சமாதான காரண உன் இருதயத்தை ஆளுகை செய்கிறார். ஆமே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த இருதயங்களில் மேல ஆவியானவர் அசைவாடுகிறார். தெய்வீக சமாதானம் வைக்கப்படுகிறது. உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஒரு சமாதான காரணையாய் நான் உன்னை மாற்றுகிறேன். இதோ உன் கால்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற எந்த இடத்திலும் சமாதானத்தை கூறும்படி நான் உன்னை அபிஷேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகபாபல ஷிகரபல திகபரபல ஷபலபரதுனா ரிகபாபலதன. நல்ல கரம் தட்டி ஆராதிங்க தேவ ஜனமே. நல்ல கரம் தட்டி ஜெபிங்க. கர்த்தர் உங்க குடும்பங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் குடும்பங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. தேவையில்லாத பிரச்சனைகளையும் சண்டைகளையும் போராட்டத்தையும் உண்டு பண்ணுகிற சில அசுத்த ஆவிகளை கர்த்தர் துரத்துகிறார். பிரிவினையின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு மனதின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஐக்கியத்தின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஏக சிந்தையை
கட்டளையிடுகிறவர். ஆமே. பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தங்களும் அழிகிறது. ஆமே. ஆர்ப்பரி தேவ ஜனமே, நீ ஆராதிக்க ஆராதிக்க சத்துரு தங்களுக்குள்ள வெட்டுண்டு அழிந்து விழுகிறா. சத்துரு தங்களுக்குள்ள வெட்டுண்டு அழிந்து விழுகிறா. இதோ மறைவா கிடக்கிற அந்தகாரங்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறார். உன் குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற அந்தகாரங்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறார். இதோ சத்துருவை இனங்கண்டு துரத்து, சத்துருவை இனங்கண்டு துரத்து. தேவ அக்கினி, பரிசுத்த அக்கினி. ஓ ஆராதிக்க ஆராதிக்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரலோக அக்கினி விழுகிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் பரிசுத்த அக்கினி விழுகிறது. ஓ வீட்டில் எல்கைகளிலே கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. நீ இங்கே ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தமது அக்கினியை உன் பாளையத்திலே கட்டளையிடுகிறார். குடும்பத்திலே பிரிவினை ஏற்படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. இனி நீ கிரியை செய்ய முடியாது. குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிற அசுத்தங்கள் இன்றோடு சுட்டரிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ தேவனிடத்தில் மனசாபப்பட்டு மனம் திரும்பி வரும்போது உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு கர்த்தர் சேமத்தை உண்டு பண்ணுகிறார். உன்னை கொண்டு உன் வீட்டிற்கு கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நீ எங்கே நிற்கிறாயோ, நீ எங்கே பேசுகிறாயோ அந்த இடத்திலே கர்த்தருடைய சமாதானம் வைக்கப்படும். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகருடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அசைவாட அசைவாட நம்முடைய குறைவுகளை உணர்த்தி தந்து சரிப்பட வேண்டிய காரியங்களை சரிப்பட வைத்து எது எது மறைந்து மறைந்து கிரியை செய்கிறதோ எல்லாவற்றிலும் அவர் தமது கை வல்லமையை காண்பிக்கிறார். ஆமென். கர்த்தர் தமது அதிகாரத்தை கட்டளையிடுகிறார். அப்படி ஜெபிக்க துவங்குங்க. தேவையில்லாத குடும்பங்களிலே அழிவை ஏற்படுத்துகிற அசுத்தம், வீணான பணச்செலவுகளை ஏற்படுத்துகிற அசுத்த ஆவிகள், பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஆத்துமாவே, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. உன் வார்த்தைகளினால பிசாசுக்கு இடம் கொடுக்காத. உன் இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அவிசுவாசமான வார்த்தைகளினாலே சத்துருக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்காத. ஆவியானவற்ற ஒப்புரவாகி, ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியானவர், ஆவியானவர் சமாதானத்தின் ஆவியானவர், ஆவியானவர் ஐக்கியத்தின் ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், அநேக இருதயம் வெறுமையா நிற்குது, வெறுமையா இருக்குது. வெறுமையா திரும்பாதீங்க. சத்துரு வந்து நிரப்புவான். வெறுமையா நிற்காதீங்க. ஆவியானவரை என்னை நேர் நிரப்பும். உங்க விசுவாசத்தினால் என்ன நிரப்பும்? உங்க அன்பென்னும் ஆவியினால் என்ன நிரப்பும்? உங்க ஜீவ நதியினால் என்ன நிரப்பும்? உங்க சமாதான நதியினால் என்ன நிரப்பும்? உங்க தெய்வீக சந்தோஷத்தினால் என்ன நிரப்பும்? உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களினால் என்ன நிரப்பும்? கர்த்தருடைய பரிசுத்தம் என்ன ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய மகிமை என்ன ஆளுகை செய்யட்டும். சத்துரு வேண்டாம் ஆண்டவரே, பாவம் வேண்டாம் ஆண்டவரே, உலக எண்ணங்கள் வேண்டாம், பகைகள் வேண்டாம், துர்மார்க்கமான துர்க்குணங்கள் வேண்டாம், ஜென்ம சுவாபங்கள் வேண்டாம். நீங்க எனக்கு போதும் ஆவியானவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்பா. நீங்க என் குடும்பத்துல வந்தாதான் ஆண்டவரே என் வீட்டுல ஒரு சமாதானம் உண்டாகும். வீட்டுல இருக்கிற வெறுமைகள் மாறணும்னா நீயும் வாழ்க்கையில வரணும் இயேசுராஜா. ஆவியானவரே, ஆமே, அவர் வெறுமையும் ஒழுங்கின்மையுமான இடத்துல அசைவாடி எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறவர். சகோதரி, எந்த காரியத்துல நீங்க குறைவா இருக்கிறீங்கன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்துல நான் வெறுமையா நிற்கிறேன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த காரியத்தில் ஆவியானவர் அசைவாடும்படி இன்றைக்கு இடம் கொடுங்க.
ஆவியானவர் அசைவாடும்படி இன்றைக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விபச்சாரத்திலே கையுமையுமாய் ஒரு ஸ்திரீயை பிடித்தார்கள். எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நின்ற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவளிடத்தில் கல்லெறிங்கள் என்று. ஒரு மனுஷனும் இல்லை. அந்த ஸ்ரீ தலை கவிழ்ந்தவளாய் கர்த்தருடைய பாதத்தில் கிடக்கிறா. அவ தலை நிமிர்ந்து பார்க்கும்போது, ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது யாரும் இல்லை. உன் வாழ்க்கையில நீ தலை நிமிர்ந்து பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மட்டும்தான் உனக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் உண்டு. ஆமென். அவர் வரும்போது தான் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஆமென், ஆமென். அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீங்கும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். என் வியாதி நீங்கும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமே. என்னிடத்தில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கும்படியாய், பிசாசின் கிரியைகள் நீங்கி போகும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாய் பரலோக பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? Urakadala shigaratana Rikabalabo Shantarabauria Rihantaradana Rikabalabo Shabaladana. Hallelujah, 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 hallelujah. Sinai மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ராஜா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமோற்று விரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே, ஏக்கமோற்று விரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் ராஜா. ஆளுகைக்காக ஸ்தோத்திரமையா. அசைவாடுவீராக, ஒவ்வொருவர் மேல அசைவாடுவீராக. உலர்ந்த எலும்புகளின் மேல அசைவாடி ஜீவனோடு நிற்க பண்ணினது போல நீங்க ஜனத்தின் மேல் அசைவாடுவீராக. இந்த ஜபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆவியானவர் பலமாய் அசைவாடுவீராக. எல்லா உலர்ந்த வாழ்க்கைகளும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா தளர்ந்த கைகளும் பலன் கொள்வதாக. தள்ளாடுகிற முழங்கால்கள் தேவனுக்குள்ளாய் பலன் கொள்வதாக. இருதயங்கள் கர்த்தருக்குள்ளாய் சிறப்படட்டும். இருதயங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் கட்டப்படட்டும். தேவ ஆவியானவர், பலத்த ஆவியானவர் இப்படி அசைவாடுதல். ஓ பலமாய் பலமாய் இதோ ஆவியானவர் உன் மீது அசைவாடுகிறார். தமது கரத்தை உன் சிரசில் வைக்கிறார். இது அவருடைய ஆளுகை, நித்திய ஆளுகை. சத்துருக்களை எரிக்கும்படியாக, ஓ நன்மைகளை காணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா வனாந்தரங்கள் வயல்வெளி ஆக்கப்படுகிறது. வனாந்தரமா இருக்கிற உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் புறப்படுகிறார். ஆத்துமாவே அப்படி கர்த்தரை துதிக்க துவங்கு. இதோ கர்த்தருடைய ஜீவ நதி உன் வீடுகளை கண்டறிகிறது. உன் வீட்டின் எல்கைகளை வந்து சந்திக்கிறது. உன் புருஷனை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். கணவர் மேல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார்.
சகோதரி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்குங்க. உங்க குடும்பங்களில கர்த்தருடைய ரகசிய செயல் உண்டாகிறது. ஆவியானுடைய ரகசிய செயல் உண்டாகிறது. இதோ புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். கழுகு தன் குட்டியின் மேல் அசைவாடுகிறது போல ஆவியானவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இதோ ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. அப்படி இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, அப்பா உங்க மாறுதல சாய்ந்து கிடக்கிற அந்த பாக்கியத்தையும் உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை மாத்திரம் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓஹோ, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கையில நான் குறைவுபட்டு இருக்கிறேன்ப்பா. ஜபத்துல குறைவுபட்டு இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தத்துல குறைவுபட்டு இருக்கிற ஆண்டவரே. உங்க கூட வாழ விரும்புகிற ஆண்டவரே, உங்க கூட வாழ விரும்புகிற ஆண்டவரே. கண்களை மூடி இருதயம் உடைந்து ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்பா நீங்க வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, என் சுவாசமே உம்மோடு பேசுகிறதா இருக்கணும்பா. அப்பா என் வாழ்க்கையே நான் உம்மோடு உறவாடுகிறதா இருக்கணும் ராஜா. அப்பா உங்களை மறந்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். உங்க கூட நான் பேசணும்ப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. என் கூடவே இருக்கணும்ப்பா. உங்க பிரசன்னத்தை நான் எப்பவும் உணரணும் ஆண்டவரே. அப்ப நீங்க என் கூட இருக்கிறத நான் எப்பவும் உணரணும் ஆண்டவரே. நீங்க பேசுறத நான் எப்பவும் கேட்கணும் ஆண்டவரே. என் இருதயம் உம்மோடு பேசிக்கொண்டே இருக்கணும். என் ஆத்துமா என் ஜீவனுள்ள தேவன் பேரிலே தாகமா இருக்கணும். என் ஆத்துமா உம்மோடு உறவாடி கொண்டே இருக்கணும். என் ஆத்துமா உம்மோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், நான் அவரோடு வாழ விரும்புகிறேன், நான் ஆண்டவரோடு உறவாட விரும்புகிறேன், நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அப்படி உங்க இருதயத்தை திறந்து உங்க மார்பில சாய்ந்து கிடக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்க மார்பில சாய்ந்து கிடக்கிற அந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஐயா. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அப்பா, எனக்கு கிடைத்த நல்ல பங்கு நீங்க மட்டும் ஆவியானவரே. அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. இப்ப சத்த உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிறோம். சொல்வோமா, நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிறோம்.
நான் உம்மை மனதுடன் எங்க நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உடைய ஜனத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி உடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து உம்மோடு கூட வாழும்படியாக, உடைய மார்பில் சாய்ந்து கிடக்கும்படியாக, உம்மோடு கூட உறவாட சஞ்சரிக்க ஒவ்வொருவருடைய மெல்லிய பிரசனத்தினாலே திரும்பவும் நீர் கட்டின உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆவியானவர்.